துருவ விக்ரம் நடிப்பில் வெளியான படம் பைசன் காலமாடன். இந்த படத்தை நம்ம ஃபைனலா பார்த்தாச்சு. இந்த படம் எப்படி இருக்கு இதை பத்தி தான் வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, கபடி என்கிறத தன் உயிரா பாக்குறாரு துருவ விக்ரம். இவரோட பேர் கிட்டான். இவர் சிறு வயதிலிருந்தே கபடி விளையாட வேண்டும் என்று இருக்கிறாரு. பள்ளியில் படித்து வரும் நேரத்தில் பள்ளி பிடி வாத்தியார் துருவ விக்ரமின் ஆற்றலை பார்த்து அவரது பள்ளி கபடி அணியில சேர்த்து விடுறாரு. ஒரு கட்டத்துல துருவ கபடி ஆடுறது அவரோட அப்பாவான பசுபதிக்கு பிடிக்கல. சாதியின் காரணமாக பல வேளையில் தங்களை சுற்றி இருக்கிறது. தங்களின் சொந்தக்காரன் கூட அவர் ஊர் அணியில் என் மகனை சேர்த்து கொள்ள மாட்டான், இதனால என் மகனுக்கு கபடி வேணாம் அப்படின்னு பசுபதி பயப்படுறாரு. ஆனால் இந்த கபடி உங்கள் மகனை மிகப்பெரிய அளவிற்கு எடுத்துட்டு போகும் அப்படின்னு பிடி வாத்தியார் சொல்றாரு. உடனே துருவ விக்ரம அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்றாங்க பிடி வாத்தியார். ஊருக்குள்ள சாதி பிரச்சனை இரு தரப்பினரிடையே உள்ளது. ஒரு பக்கம் அமி பாண்டியராஜ், மறுபக்கம் லால் கந்தசாமி ஆகிய இருவரும் அவர்கள் சார்ந்தவர்களை மாற்றி மாற்றி ஒருவர் வெற்றி கொலை செய்து வராங்க. ஒரு தரப்பினர் அமீர் தங்களது தலைவராக பார்க்கிறாங்க. அதே போல் மற்றொரு தரப்பினர் லாலை தங்களது தலைவராக பார்க்கிறாங்க. இப்படி ஒரு சாதி பிரச்சனை என்னதான் இருந்தாலும் தன்னை சுற்றி போட்டுள்ள வேலைகளை ஒவ்வொரு கட்டமாக தகர்த்தெறிந்து விட்டு கபடியில் சாதித்துக் கொண்டே இருக்கும் துருவ விக்ரம் ஒரு கட்டத்தில் இந்த சாதி பிரச்சனைக்குள் சிக்க, இதனால் அவரோட கை உடையுது. ஒரு பக்கம் சாதி, அதனால தங்களுக்கு நடக்கும் கொடுமைகள், அவமானங்கள், இழப்புகள் என அனைத்தையும் கடந்து பல போராட்டங்களை சந்தித்து துருவ விக்ரம் வெற்றி பெற்றாரா இல்லையா, அடுத்து என்ன ஏதுங்கிறது இந்த படத்துல ஒட்டுமொத்த கதையுமே. இந்த படத்துல துருவ விக்ரம் ஃபாதர் நடிச்சிருக்காரு பசுபதி. இவரோட ஆக்டிங் நம்ம சொல்லவே வேணாம். இவரோட ஆக்டிங் சும்மாவே வேற லெவல்ல இருக்கும். இந்த படத்துல இவரோட நடிப்பு சும்மா மிரட்டிட்டாரு. எந்த கேரக்டரையும் கொடுத்தாலும் அந்த கேரக்டராவே மாறி அப்படியே நடிப்புல நம்மளை மிரட்டிடுவாரு. தன் மகனை காக்க போராடும் தந்தையாக இந்த படத்துல அவர் நடிச்சிருக்காரு. இறுதியில் தன் மகன் வெற்றி பெற்றதை பார்த்து கண்கலங்கி நிக்கிறேன். அனைத்துமே சிறப்பு. லால், அமீர், ரஜிஷா விஜயன், அனுபவம் பரமேஸ்வரன் என எல்லாருமே கொடுத்த ரோல கரெக்டா பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரியில ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட், இந்த ஸ்டோரியில எதுக்கு லவ் சீன்ஸ் வச்சாங்கன்னு தெரியல. துருவ விக்ரம், அனுபவம் பரமேஸ்வரன் இவங்க ரெண்டு பேருக்கு உண்டான காதல் சீன்ஸ்லாம் எதுக்கு, இதெல்லாம் கொஞ்சம் படத்துல வைக்காம இருந்திருக்கலாம். இது வைக்காம இருந்த படம் இன்னும் சூப்பர்னு சொல்லியிருந்திருக்கலாம். இந்த சீன்ஸ் வச்சதுனால நமக்கு கொஞ்சம் போர் அடிக்குது. இவங்களோட லவ் சீன்ஸ் படத்துல எதுக்குன்னு நம்மளே கேள்வி கேட்க வைக்குது. ஆனால் பிடித்தவரே தான் இந்த பெண் திருமணம் செய்து கொள்ளணும், கட்டாய திருமணம் செய்து வைக்க கூடாது என அமீர் சொன்ன டயலாக்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. கிட்டான் கேரக்டர்ல துருவ விக்ரம் நடிச்சிருக்காரு. துருவ விக்ரமோட ஆக்டிங் சொல்லவே வேணாம். அவரோட ஆக்டிங் வேற லெவல்ல இருந்துச்சு. ஒவ்வொரு சீன்ஸ்லயும் நம்மள சும்மா மிரட்டி இருக்காரு. மாரி செல்வராஜோட டைரக்ஷன் நம்ம சொல்லவே வேணாம். ஏன்னா அவர் டைரக்ஷன்ல வந்த எல்லா படங்களுமே பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதே மாதிரியே அவர் எடுத்த படங்களை எப்படி அவர் சொல்லி அடிச்சாரோ அதே மாதிரியே இந்த படத்துல அவர் சொல்லி அடிச்சிருக்காரு. காரணத்தோட நகரும் ஸ்கிரீன் பிளே அடுத்து என்னங்கிறத நம்மளே யோசிக்க வைக்குது. விளையாட்டு போட்டிகள்ல ஹீரோ வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை சுவாரஸ்யமாகவும் நம்மளைய பதட்டத்துடன் பார்க்க வச்சதுதான் இந்த படத்தோட வெற்றின்னு சொல்லுவேன். இந்த படத்தோட பாசிட்டிவ் துருவ விக்ரம், பசுபதி, அமீர், லால், அனுபவம் பரமேஸ்வரன் உட்பட்ட எல்லாரோட ஆக்டிங்கும், மாரி செல்வராஜோட ஸ்கிரீன் பிளே, மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர், எடிட்டிங், சாங்ஸ், கபடி சீன்ஸ்ல நல்லா கச்சிதமா பண்ணிருந்தாங்க. இந்த படத்தோட ஒளிப்பதிவு, இந்த படத்தோட டைலாக்ஸ், இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சீன் என நிறைய சீன் நம்ம சொல்லிட்டே போலாம். இந்த படத்தோட நெகட்டிவ் லவ் சீன்ஸ், இந்த லவ் சீன்ஸ் மட்டும் தாங்க நமக்கு மைனஸ் பாயிண்ட். இந்த லவ் சீன்ஸ் மட்டும் வெட்டி எடுத்திருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் சூப்பர்னு சொல்லியிருந்திருக்கலாம். இந்த லவ் சீன்ஸ் இல்லாம இந்த படம் வந்துச்சுன்னா நான் 5க்கு 4.5 நான் 5க்கு 4.8 கொடுத்திருப்பேன். இந்த லவ் சீன்ஸ் வரதுனால நமக்கு கொஞ்சம் போர் அடிக்க வைக்கிது. லவ் சீன்ஸ் மட்டும் தான் நமக்கு குறை. இந்த குறையை மட்டும் சரி பண்ணி தான் படம் இன்னும் சூப்பர்னு சொல்லியிருந்திருக்கலாம். இந்த குறைகள் கொண்ட இந்த படம் இருந்ததுனால ஏ ரேட்டிங் 5க்கு 4.3 பிளாக் பஸ்டர். இந்த பைசன் படம் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். மாரி செல்வராஜுக்காகவும், துருவ விக்ரமுக்காகவும், பசுபதிக்காகவும் இந்த படத்தை தாராளமா பார்க்கலாம். எல்லாருமே நம்பி இந்த படத்தை போய் பாருங்க, நான் ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். யார் யாருக்கெல்லாம் இந்த படம் பிடிச்சிருக்கு, யார் யாருக்கெல்லாம் துருவ விக்ரமோட ஆக்டிங் பிடிச்சிருக்கு, யார் யாரெல்லாம் இந்த படத்துக்கு வெயிட் பண்றீங்க, இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட் பக்கத்துல ஹைப் இருக்கும், கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஹைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.